everyone. Welcome back to Shiksha by Swatika and IAS Academy YouTube channel. And welcome back to Shiksha by Swatika Samacheer series. This is Polity video number 14. So number previous Union Executive and Legislature. Number complete detailed like executive president, vice president, of course, the prime minister, the council of ministers, the attorney general, எல்லார பத்தியும் நம்ம டீடைல்டா பார்த்தோம். And union legislature everyone the Lok Sabha and the Rajya Sabha, how they play a very important role பார்த்தோம். And குட்டியான டாபிக் நம்ம presiding officers நம்ம பார்த்தோம், like the speaker, the deputy speaker, அவங்கள பத்தியும் நம்ம நல்ல தெளிவா டிஸ்கஸ் பண்ணோம். Of course, இப்போ நம்ம ஸ்டேட்டோட எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. சோ ஸ்டேட்டோட எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப மாநில நிர்வாகத்துறை அப்படின்னு நம்ம சொல்றப்ப ஆர்டிகல் 152 to 237 பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அதுதான் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் பத்தி பேசுது. சோ அதுல யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தா கவர்னர், த சீஃப் மினிஸ்டர், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வொகேட் ஜெனரல், இவங்க எல்லாம் வராங்க. சோ நம்ம ஒவ்வொருத்தவங்கள பத்தியும் தெளிவா டிஸ்கஸ் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் தி கவர்னர், ஆளுநர். சோ ஆளுநர் அப்படின்னு பாக்குறப்ப அவரை பத்தி பேசுற ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல் 153 to 167 பார்ட் 6ல நீங்க கவர்னர் பத்தி படிக்கணும்னா நீங்க பிரசிடென்டோட அதை ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியா படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஈஸியா இருக்கும். அதே போல நம்ம பிரைம் மினிஸ்டர் படிக்கிறப்ப சீஃப் மினிஸ்டரையும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியா பண்ணா ஈஸியா இருக்கும். பிகாஸ் மோர் ஆர் லெஸ் அவங்களோட பவர்ஸ் இட் இஸ் த சேம், ஜஸ்ட் ஆர்டிகல்ஸ் டிஃபர் ஆகுது, அவ்வளவுதான். சோ கவர்னரோட குவாலிஃபிகேஷன் பத்தி பேசுறது ஆர்டிகல் 157 and 158. அஃப்கோர்ஸ் கவர்னர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், 35 years of ஏஜ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் அவர் ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், எம்பி, எம்எல்ஏ இந்த மாதிரி போஸ்ட்ல இருக்க முடியாது. இஃப் சோ இருந்தாங்கனாலும் அவங்க ஒரு கவர்னர் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த போஸ்ட வெக்கேட் பண்ணிட்டு தான் கவர்னர் அப்படிங்கிற ஒரு போஸ்டுக்கு பதவிக்கு அவங்க வராங்க. அதே போல அவங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன் லைக் எனி பிசினஸ் அந்த மாதிரி எதுவும் அவங்களால பண்ண முடியாது while they are in the post of the governor. So powers and functions அப்படின்னு என்னன்னு பாக்குறோம். So governor அப்படிங்கிறவர் யாரு? He is the link between the union government and the state government. State governmentனா சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்கதான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்றோம். சோ ஒரு பிரிட்ஜா, ஒரு லிங்கா யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நம்மளோட கவர்னர் தான் இருக்காரு. ஆர்டிகல் 153 என்ன சொல்றது அப்படின்னா, இன் எவ்ரி ஸ்டேட் தேர் ஷால் பி அ கவர்னர். அதாவது கவர்னர் அப்படிங்கறத மென்ஷன் பண்றது ஆர்டிகல் 153. ஓகேங்களா? சோ ஆர்டிகல் 154ல கவர்னர் பத்தி என்ன, அவரோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஹெட், ஒரு தலைமை செயல் அலுவலரா கவர்னர் தான் இருக்காரு. Okay, all the executive powers of the state are vested upon him and decisions taken in his name. எல்லா எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்மே அவரோட நேம்ல, அவரோட பெர்மிஷனோட தான் it starts. ஓகேவா? அண்ட் கவர்னர் தான் சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாரு. அண்ட் வேற என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் அவர் பண்றாரு அப்படின்னா, அட்வொகேட் ஜெனரல், அரசு தலைமை வழக்கறிஞர், சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? சோ இதெல்லாமே கவர்னர் தான் பண்றாரு. சோ பிரசிடென்ட் சப்போஸ் ஆர்டிகல் 356 மூலமா எமர்ஜென்சி இம்போஸ் பண்றாரு அப்படின்னாலும், இப்ப அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கவர்னர் கொடுத்து அது மூலமா தான் பிரசிடென்ட் எமர்ஜென்சி ரூல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் கவர்னர் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு சான்சலரா இருக்காரு, அதாவது பல்கலைக்கழக வேந்தராவும் நம்மளோட கவர்னர் தான் இருப்பாரு. அண்ட் நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட சம்மனிங், ப்ரொராகிங் ப்ரொசீஜர்ஸ், அழைப்பு விடுக்கிறதாகட்டும் இல்ல ஒத்திவைப்பு, இது எல்லாமே நம்மளோட கவர்னர் தான் பண்ணுவாரு. அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை டிசால்வ் பண்றதும், ஓகேங்களா, கலைக்கிறதும் நம்மளோட கவர்னர் தான். So money bills can be introduced in the state legislative assembly only with the approval of the governor. எப்படி பிரசிடென்டோட அப்ரூவல் யூனியன்ல ஒரு மணி பில்க்கு தேவைப்படுது, அதே போல நம்ம கவர்னரோட அப்ரூவல் இங்க தேவை. அண்ட் கவர்னர் தான் ஒரு அவசர சட்டத்தையும் he can promulgate. ஓகே, அவரு தான் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுவாரு.
அண்ட் எப்ப அப்படின்னா இந்த 2 செஷன்ஸ் போத் த ஹவுசஸ்ல இல்லாதப்ப, ஓகேங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருக்கட்டும், கவுன்சிலா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து செஷன் இல்லாதப்ப he can promulgate the ordinance அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கவர்னர் வந்து யாரை வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு மெம்பர் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து he can nominate a person, ஓகேங்களா. அதே போல 1/6 மெம்பர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு he can nominate. யாரு அப்படின்னா, ஒரு சயின்ஸ், லிட்ரேச்சர், ஒரு சோஷியல் சர்வீஸ், ஆர்ட்ஸ், இந்த மாதிரி ஃபீல்ட்ல வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு பர்சன், ஒரு ஃபேமஸா இருக்கிற ஒரு பர்சன், he has done success in that field அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனை வந்து he can nominate. அதே போல ஆனுவல் பட்ஜெட், இதை வந்து நம்ம அப்ரூவல் ஆஃப் த கவர்னரோட தான் நம்ம வந்து பிரசன்ட் பண்ண முடியும். அண்ட் கவர்னர் வந்து he must give assent to all the bills, ஓகேங்களா. அவரு அசன்ட் கொடுக்கணும். ஒரு பில் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா கவர்னரோட அசன்ட் வந்து ரொம்ப முக்கியம் இங்க. லைக் இன்க்ளூடிங் த மணி பில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட், ஓகேங்களா. ஒரு அவசர கால நிதியும் வந்து கவர்னரோட கையில தான், ஓகேங்களா. he can use it. ஒரு அவசர காலத்துக்கு தேவைப்படுறப்ப கண்டின்ஜென்சி ஃபண்டை வந்து நம்மளோட கவர்னர் he uses at his disposition. So in the exercise of functions and powers, the governor, except in certain cases, is to be guided by the aid and advice of the council of ministers, ஓகேங்களா. கவர்னரை வந்து கைட் பண்றது ஆர் அசிஸ்ட் பண்றது, கிவிங் அட்வைஸ் யாருன்னா ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அண்ட் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட் பண்றது சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஆர்டிகல் 163 சொல்லுது, ஓகேங்களா. So governor advice பண்றது council of ministers headed by the chief minister. This is according to article 163. And before that நம்ம அப்படியே ஒரு ரிவிஷன் மாதிரி பாக்குறோம் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர் வந்து ஆர்டிகல் 155, ஓகேங்களா. கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னா பிரசிடென்ட், ஓகே. அண்ட் கவர்னரோட ரெசிடென்ஸ் வந்து நம்ம ராஜ் பவன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா ராஜ் பவன். ஸோ ஆர்டிகல் 157, 158 வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் த கவர்னர் பத்தி பேசுது, அதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ டேர்ம் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தா 5 years தான், ஓகேங்களா. அண்ட் he holds office during the pleasure of the president. பிரசிடென்டோட அப்ரூவலோட பிரசிடென்டோட ஆஃபீஸ் டைம்ல he can hold his office. அண்ட் கவர்னரோட ரிமூவலும் வந்து it is not mentioned in the constitution, ஓகேங்களா. ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு கவர்னர் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். வேகன்சி எப்ப அவர் ரிசைன் பண்றாரோ, இல்ல அவரோட டெத்னாலேயோ, இல்ல பிரசிடென்ட் வந்து அவர் டிஸ்மிஸ் பண்றாரு, ஓகே, அந்த மாதிரி டயத்துலயும் வந்து இட் ஹேப்பன்ஸ். அண்ட் அந்த பொசிஷனை ஆக்குபை பண்றது வந்து ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், அவங்க தான் வந்து அந்த பொசிஷனை அந்த ஒரு டெம்பரரி பீரியட் ஆஃப் டைம் ஆக்குபை பண்ணுவாங்க. அண்ட் பிரசிடென்ட் வந்து he works with the union executive, இல்லைங்களா. ஸோ யூனியன் எக்ஸிகியூட்டிவ்க்கு கீழே பிரசிடென்ட் வராரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் அந்த யூனியன் எக்ஸிகியூட்டிவ்க்கு கீழே கவர்னர் இஸ் நாட் இன்க்ளூடட், ஓகேங்களா. இது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். கவர்னர் வந்து அந்த யூனியன் எக்ஸிகியூட்டிவ்க்கு கீழே வர மாட்டாங்க. ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் குள்ள போகலாம். ஸோ ஆர்டிகல் 154, ஓகேவா, அது வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் பத்தி பேசுது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன்ஸ்னாலும் இட் டேக்ஸ் இந்த நேம் ஆஃப் த கவர்னர், கவர்னரோட பெர்மிஷனோட தான் அந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ் பவரே எடுக்கிறாங்க. அண்ட் கவர்னர் வந்து ஒரு மெஜாரிட்டி பார்ட்டியோட ஹெட்டை தான் வந்து சீஃப் மினிஸ்டரா அறிவிக்கிறாங்க, ஓகேவா. அவருதான் he appoints the chief minister. And he also appoints the council of ministers. council of ministers கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. அண்ட் சீஃப் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷனோட தான், ஓகே. அண்ட் நம்ம பார்த்தோம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மேன், மெம்பர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்மளோட கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. அண்ட் அவங்களோட சர்வீஸ், டென்யூர் ஆஃப் ஆஃபீஸ், கண்டிஷன்ஸ் என்னென்ன தேவை, அது எல்லாமே வந்து ஒரு கவர்னரோட அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே தான் இருக்கும். அண்ட் வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்றதும் நம்மளோட கவர்னர் தான், அதாவது துணை பல்கலைக்கழக வேந்தர். அண்ட் he directly rules a state when there is imposition of president's rule. ஸோ ஒரு பிரசிடென்ட்ஸ் ரூல் வரப்ப அந்த ஸ்டேட்டை வந்து ரூல் பண்றது வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரசிடென்ட் யாரு அப்படின்னா கவர்னர் தான். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், கவர்னர் வந்து ஒரு இன்டெகிரல் பார்ட், ஓகே. ஒரு சட்டம் இயற்றும் பொறுப்புல he is an integral part. பட் இதுல ஒரு மேஜர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, he is not a member of the state legislature. அதாவது அவர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை சேர்ந்தவர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை சேர்ந்தவர் அப்படிங்கிறது கிடையாது. he is an integral part.
ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பங்கு வகிக்கிறார். ஆனா வந்து ஹி இஸ் நாட் அ மெம்பர். ஓகேங்களா? சோ நம்ம பார்த்தோம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை சம்மன் பண்றதுக்கு, ப்ரொராக் பண்றதுக்கு, டிசால்வ் பண்றதுக்கான உரிமை இவருக்கு உண்டு. அண்ட் ஒரு செஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா, அது கமெண்ட்ஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்து நம்ம கவர்னர் தான் கொடுப்பாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் எவ்ரி இயரும் வந்து நம்மளோட கவர்னர் அட்ரஸோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஒரு ரிகார்டிங் சர்டன் பில்ஸ் ஏதாவது மெசேஜஸ் பாஸ் பண்ணணும் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னாலும் நம்ம கவர்னர் அது செய்வார். So he can appoint a member to the legislative assembly to preside over the meetings. ஓகேங்களா? ஸோ ஸ்பீக்கர், டெபியூட்டி ஸ்பீக்கரோட அந்த இடம் வந்து காலி ஆகுறப்ப, ஒரு வேகன்சி இருக்கிறப்ப அந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுக்காக ஒரு பர்சனை வந்து நம்ம கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அண்ட் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து 1 மெம்பரை நாமினேட் பண்ணுவாரு. 1/6 மெம்பர்ஸ் வந்து டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா? லைக் எக்ஸ்பர்டீஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அண்ட் ஒரு பில் வந்து லெஜிஸ்லேச்சர்ல ஆக்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளோட கவர்னரோட கையெழுத்து வேணும். அண்ட் இஃப் அ பில் இஸ் சென்ட் டு த கவர்னர் ஆஃப்டர் இட் இஸ் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேட்டர், he has the options to withhold it or assent கொடுக்கலாம் இல்ல ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் நாட் தட் அவர் வந்து அதுக்கு கம்ப்ளீட் அக்ரிமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒண்ணு அவர் வந்து அசென்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா அதை வந்து அவரே வித்ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை ரீகன்சிடரேஷனுக்காக அதை வந்து திருப்பி வந்து ரெவியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்னும் பண்ணிடலாம். சோ இதெல்லாம் வந்து கவர்னரோட பவர்ஸ். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோரோலஸ் பிரசிடென்டோட பவர்ஸ்க்கு சிமிலரா தான் இருக்கும். சோ நம்ம ஏன் வந்து ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ்க்கு கீழே சேம் பாயிண்ட்ஸ் தான் ரிவைஸ் பண்றோம். சோ ஹி கேன் ப்ராமல்கேட் ஆர்டினன்ஸ். நம்ம பார்த்தோம் ஒரு அவசர கால சட்டம் செஷன் இல்லாதப்ப, போத் த ஹவுசஸ் செஷன்ல இல்லாதப்ப அவர் வந்து ஒரு அவசர கால சட்டத்துக்கு கீழே he can promulgate the ordinance. Article 213 இதை பத்தி பேசுது. அண்ட் அந்த ஆர்டினன்ஸ் வந்து லைக் 6 monthsக்குள்ள அது அப்ரூவ் ஆயிரணும். ஓகேங்களா? அந்த ஆர்டினன்ஸை வந்து அவர் அந்த ஒரு டயத்துக்குள்ள எப்ப வேணாலும் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ ஒரு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவங்களோட ரிப்போர்ட்ஸ் ஓகே அதெல்லாமும் வந்து கவர்னர்ட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ கம்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் இவரும் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல வந்து சப்மிட் பண்றாங்க. எல்லாமே வந்து ஒரு கவர்னரோட பர்மிஷனோட தான் இதை பண்றாங்க. ஸோ ஃபினான்ஷியல் பவர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப, so the constitution confers on the governor the duty to get prepared and introduce to the state legislative the annual budget. ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் வந்து நம்ம கவர்னரோட ஒரு பெர்மிஷனோட தான் இட் இஸ் லேட் பிஃபோர் த லெஜிஸ்லேச்சர். ஸோ மணி பில்ஸ் அது வந்து இவரோட ப்ரையர் ரெக்கமெண்டேஷனோட தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். அண்ட் கண்டின்ஜென்சி ஃபண்ட்ல இருந்து, ஒரு அவசர கால நிதியில இருந்து நம்மளோட கவர்னர் வந்து he can use it for some purpose. அண்ட் ஒரு நிதி ஆணையம் லைக் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எவ்ரி 5 years வந்து ரெவியூ பண்ணி செட் பண்றாரு. அதுவும் வந்து கவர்னரோட ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரோட ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப, அவர் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட்டை அப்பாயிண்ட் பண்றாரு, அரசு தலைமை வழக்கறிஞர். ஹி மேக்ஸ் அப்பாயின்மெண்ட், போஸ்டிங்ஸ், ப்ரொமோஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்க்கான அந்த அப்பாயின்மெண்ட்ஸ். ஆனா எல்லாமே வந்து ஸ்டேட் ஹைகோர்ட்டோட கன்சல்டேஷனோட தான் பண்ணுவாங்க. அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட் அவங்களுமே வந்து இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஓகேவா? ஆனா கன்சல்டேஷன் வந்து கவர்னர் கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. ஓகே, அண்ட் he can pardon, commute or reprieve the punishments. ஓகேங்களா? ஸோ மன்னிக்கலாம் இல்ல கம்யூட்டேஷன் பண்ணலாம். லைக் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த பனிஷ்மெண்ட்டை வந்து குறைக்க முடியும் அவரால், இல்லைன்னா ரிப்ரைவ் பண்ண முடியும். ஒரு டெம்பரரி ஆர்டர், ஒரு டெம்பரரி ஸ்டே இருக்க முடியும். பட் டெத் சென்டென்ஸ்க்கு மட்டும் அந்த பெர்மிஷன் வந்து கவர்னருக்கு கிடையாது. டெத் சென்டென்ஸ்னாலே இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த பிரசிடென்ட் தான். பட் மற்ற விஷயங்களுக்கு வந்து he can give pardon, commute and reprieve the punishment. இவரோட தன்னிச்சையான பவர்ஸ் அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பில்ல வந்து பிரசிடென்டோட கன்சிடரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு he can reserve and keep. ஓகேங்களா? எனி பில். ஸோ he can call the leader of any party to form ministry. இப்போ வந்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு பார்ட்டி இல்ல, ஒரு கிளியர் கட்டா இவர் தான் வந்து லீடர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, ஒரு லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இல்ல ஒரு லீடரை வந்து அவரு கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா அழைப்பு விடுக்கலாம். And he can dismiss the council of ministers, okay, when it is unable to prove the confidence. அந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து அவங்க நிறைவேற்றாதப்ப அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து டிஸ்மிஸ் பண்றதுக்கான ஒரு பவரும் வந்து நம்ம கவர்னருக்கு உண்டு. எமர்ஜென்சி பவர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப, if the governor is satisfied
that the government of the state is not carried in accordance with the provisions of the constitution. இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன் படி இந்த ஸ்டேட்டோட ப்ரொசீடிங்ஸ் இல்ல நடக்கல அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுங்க அப்படின்னு he can recommend under article 356. and suppose president rule வந்து இம்போஸ் ஆகுது அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கவர்னர் தான். ஓகே, கவர்னர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரசிடென்ட் ஆர் as a representative to the president அவர் தான் வந்து அந்த ஸ்டேட்டை ரூல் பண்றாரு. ஸோ ப்ரிவிலேஜஸ் அவரோட ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப ஆர்டிகல் 361 clause 1 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கவர்னர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறப்ப he is not answerable to any court. எந்த ஒரு கோர்ட்டுக்கும் வந்து அவர் ஆன்சரபிள் கிடையாது ஃபார் his performance of powers and duties. அவர் செய்யற சில ஃபங்க்ஷன்ஸ் டியூட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து அவர் ஆன்சரபிள் கிடையாது. அண்ட் அவர் ஆபீஸ்ல இருக்கிறப்ப அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ டியூரிங் ஹிஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப அவர் ஆன்சரபிள் டு எனி கோர்ட்டும் கிடையாது, அதே போல இம்ப்ரிசன்மெண்ட்டும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. So position of the governor as we discussed இது வந்து this comparatively equal similar to the president of India தான். ஸோ ரெண்டு பேருமே கவர்னர் as well as the president ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கவர்னர் வந்து எல்லா டைத்துலயுமே வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அவரோட ரியல் பவர்ஸையும் சில டைம்ல he can use it. ஓகேவா? ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்டா இவர் வந்து ஸ்டேட்ல வந்து இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்றாரு. அண்ட் ஒரு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கும் the governor is responsible. ஓகே, நம்ம தான் பார்த்தோம் he is the link, the bridge between the center and the state அப்படின்னா. So the governor may advise the council of ministers. Okay, council of ministers headed by the chief minister வந்து நம்ம கவர்னரை அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். கவர்னர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு சில டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ்ல he can advise. ஓகேங்களா? அண்ட் பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி வந்து எப்ப டிக்ளேர் பண்ணுவாரு அப்படின்னா கவர்னரோட ரிப்போர்ட் மூலமா தான். ஓகே, இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, சிச்சுவேஷன் சரியில்லை, they are facing certain emergency, ஒரு கிரைசிஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பிரசிடென்ட்டுமே he can declare the emergency. அண்ட் கவர்னருக்குன்னு நம்ம பார்த்தோம் சில டிஸ்கிரிஷனரி பவர்ஸும் இருக்கு. அண்ட் he can seek information from the council of ministers. சில விஷயங்களுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து இவரும் அட்வைஸ் வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் கவர்னர். ஓகேங்களா? ஸோ நம்ம பிரசிடென்ட் படிக்கிற மாதிரி அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், ஃபினான்ஷியல், ஜுடிஷியரி, டிஸ்கிரிஷனரி இந்த மாதிரி நம்ம தனியா வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியா படிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகாஸ் இப்போ பார்டோனிங் பவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பார்டோனிங் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர் வந்து 161, பார்டோனிங் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் வந்து ஆர்டிகல் 72. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க கம்பேரிட்டிவா படிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் பத்தி சொல்றது 153 ஆர்டிகல் 153, எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர் சொல்றது 154 ஆர்டிகல். ஸோ ஆர்டிகல் 155 வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 156 டென்யூர் ஆஃப் த கவர்னர் பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 157 வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஆர்டிகல் 159 வந்து ஓத் ஆர் அஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 161 வந்து பார்டோனிங் பவர்ஸ் ஆஃப் கவர்னர். ஆர்டிகல் 164 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் who are collectively responsible to the state legislative assembly அதை பத்தி சொல்லுது. அண்ட் இன் ரிலேஷன் டு த கவர்னர் ஆர்டிகல் 167 வந்து சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் has to communicate their decisions to the governor அப்படிங்கறத சொல்லுது. ஓகேங்களா? அண்ட் ஆர்டிகல் 201 வந்து பில்ஸ் ரிசர்வ் பை கவர்னர் ஃபார் பிரசிடென்ட்ஸ் கன்சிடரேஷன். ஸோ சில பில்ஸ் வந்து கவர்னர் ரிசர்வ் பண்ணுவாரு பிரசிடென்டோட கன்சிடரேஷனுக்காக அப்படின்னு பார்த்தோம். அது வந்து ஆர்டிகல் 201. அண்ட் ஆர்டிகல் 213 வந்து ஆர்டினன்ஸ் பவர் ஆஃப் த கவர்னர், அதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஜுடிஷியரி அப்படின்னு பாக்குறப்ப நம்ம கவர்னரோட ஆர்டிகல்ஸ் வந்து 217 president appoints high court judge on the advice of the governor, அது வந்து article 217. and article 233 வந்து governor appoints district judges. article 234 வந்து judicial services, அதாவது நீதித்துறை சேவை அதை பத்தி எல்லாம் those under district judges, the munsifs இவங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அப்பாயின்மெண்ட் கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ அதை பத்தி பேசும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த கவர்னர் ஆஸ் அ ஹோல். இப்ப நம்ம சீஃப் மினிஸ்டர் பத்தி பார்க்க போறோம். பார்த்துட்டா திஸ் டாபிக் வில் பி கம்ப்ளீட்.
So governor appoints the leader of the majority party in the state legislative assembly as the chief minister. So எந்த பார்ட்டிக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்களோட லீடர் அவங்கள வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்றாரு as chief minister. அந்த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு இவர் தான் ஹெட்டா இருக்காரு. சீஃப் மினிஸ்டருக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்ட் டேர்ம் கிடையாது. ஓகேங்களா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த பார்ட்டிக்கு தான் வந்து 5 years டேர்ம் அப்படிங்கிறது. சீஃப் மினிஸ்டருங்கிற போஸ்டுக்கு அந்த டென்யூர் கிடையாது. 5 years அப்படிங்கிற அந்த ஃபிக்ஸ்ட் டேர்ம் கிடையாது. ஓகேங்களா, so he remains in office so as long as he gets the support of the majority members. அந்த மெஜாரிட்டி சப்போர்ட் அவர் இருக்கிற வரைக்கும் he remains in office. But generally as such நம்ம எலெக்ஷன்ஸ் 5 years once கண்டக்ட் பண்றோம், நம்ம பார்ட்டி சேஞ்ச் ஆகுது, ஸோ இட்ஸ் 5 yearsங்கிற மாதிரி. பட் நம்மளுக்கு வந்து சீஃப் மினிஸ்டரோட டேர்ம் வந்து 5 years அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ when he loses the support in the legislature he has to resign. இது ஒரு ஜெனரல் ரூல். ஸோ ரெசிக்னேஷன் வந்து அந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. சீஃப் மினிஸ்டர் பண்றாரு அப்படின்னா அந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவரோட ஹோல் கேபினெட், இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே தான். So chief minister must be the member of the state legislature. Okay, அவர் ஒரு எம்எல்ஏவா இருக்கணும். And if he is not a member அப்படின்னா அவர் வந்து அந்த ஒரு 6 months பீரியட் குள்ள அவர் வந்து he must be so. ஓகேங்களா, அவர் எப்படியாவது அந்த ஒரு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிருங்க அவரு. ஸோ பொசிஷன் அப்படின்னு பாக்குறப்ப அந்த கேபினட்டோட ஹெட், கேபினட்னா அந்த இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி. ஓகே, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லயே ஒரு டிசிஷன் மேக்கிங் பாடியா இம்பார்ட்டன்ட் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர்ஸ் அவங்க தான் கேபினட்னு சொல்லுவாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் தான் வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஹெட். அவர் வந்து ரியல் எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ எப்படி வந்து கவர்னர் ரியல் எக்ஸிகியூட்டிவ் இல்ல நாமினல் எக்ஸிகியூட்டிவ்னு சொல்றோமோ, இவங்க தான் ரியல் எக்ஸிகியூட்டிவ். அதாவது ரியல் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல இவங்க தான் இருப்பாங்க. ஆர்டிகல் 164(1) clause 1 of the constitution என்ன சொல்லுது அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கறத சொல்றது ஆர்டிகல் 164 clause 1 தான். ஸோ இவரோட பவர்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறப்ப, ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஹெட்டா இருக்கு அப்படிங்கிறப்ப மினிஸ்ட்ரி மேக்கிங்ல இவருக்கு தான் வந்து ஒரு ஹையர் ஹேண்ட் இருக்கு. ஸோ மினிஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோஸ் ஆகட்டும், ஓகேங்களா, அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் இல்ல ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், டெபியூட்டி மினிஸ்டர்ஸ், அவங்களுக்கான போர்ட்ஃபோலியோஸை இவர் தான் டெசிக்னேட் பண்ணுவாரு. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார், பட் ஆன் தி அட்வைஸ் the decision of the chief minister தான். He can change the portfolios. அப்பப்ப வேணும்னா மாத்துவாங்க. நம்ம இப்பவே நம்மளோட ரீசன்ட் நம்மளோட மினிஸ்டர்ஸ்லயே நம்ம பார்த்தோம் எவ்வளவு பேர் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்னு. He can recommend the removal of ministers also. ஒன்னு போர்ட்ஃபோலியோஸை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணலாம், இல்ல வந்து ரிமூவல் கூட பண்ணலாம். சில அன்அவாய்டபிள் ரீசன்ஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த மினிஸ்டர் ரிமூவ் பண்ணலாம். அண்ட் நிறைய மீட்டிங்ஸ், பாலிசி டிசிஷன்ஸ், டிசிஷன் மேக்கிங் எல்லாத்துலயுமே வந்து ஹையர் ஹேண்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் தான். ஒரு கம்யூனிகேஷன் லிங்கா இருப்பாரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் கவர்னருக்கும். எப்படி கவர்னர் வந்து ஒரு லிங்கா வந்து யூனியன் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்காரோ, சிஎம் வந்து இஸ் எ லிங்க் பிட்வீன் த கவர்னர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவர் தான் வந்து இவரோட ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட இருக்கிற இம்பார்ட்டன்டான டிசிஷன்ஸ், சிஎம் வந்து எல்லாத்தையும் வந்து அவரோட கேபினட்டோட எல்லாம் பேசிட்டு அந்த விஷயத்த வந்து கவர்னருக்கு இவர் தான் வந்து கம்யூனிகேட் பண்றாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து சில பில்ஸ், பேப்பர்ஸ், ரெசல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ற ரோலும் வந்து லெஜிஸ்லேச்சர்ல உண்டு. ஸோ ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா யாரு? ஆர்டிகல் 163 clause 1 என்ன சொல்லுது அப்படின்னா, there shall be a council of ministers headed by the chief minister. இவங்க தான் வந்து கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம அது கவர்னர்லயும் பார்த்தோம். ஸோ த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எப்படின்னா யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்களுக்கு எப்படி அந்த ரோலோ அதே சேம் மேனர் தான். ஸோ லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி, ஓகே, இல்லைன்னா கோயாலியேஷன் கவர்மெண்ட், 2 பார்ட்டிஸோட கோயாலியேஷன்ல வரவங்க. ஸோ அவங்க அந்த லீடர், அந்த மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடர் தான் நம்ம சீஃப் மினிஸ்டர்னு அப்பாயிண்ட் பண்றாங்க. கவர்னர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. அண்ட் அந்த மினிஸ்டர்ஸையும் வந்து நம்ம கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்றாரு சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸோட. ஏன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம திருப்பி திருப்பி ரெபிட்டிஷன்ல பாக்குறோம் அப்படின்னா, அண்டர் சப் ஹெட்டிங்ஸ்ல நம்ம பாக்குறோம். ஸோ தட் இதை நீங்க கேட்க கேட்க இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து மெமரைஸ் ஆகும். தட்ஸ் த மெயின் திங். ஸோ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லெஷர் ஆஃப் த கவர்னர் as long as the governor is okay, so he holds office. Okay, so கவர்னரோட பெர்மிஷனோட தான் he is in office. And council of ministers-க்குமே அப்படிதான், he is they hold the office during the pleasure of the chief minister. ஏன்னா வந்து கவர்னர் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்றாரு, சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸோட தான் அப்பாயிண்ட் பண்றாரு. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அண்டர் த பிளஷர் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்.
So they hold office during the pleasure of the chief minister. So council of ministers, ஒவ்வொரு மினிஸ்டருமே வந்து இண்டிவிஜுவலா they are responsible to the chief minister. அவங்க ஒவ்வொரு ரோலுக்கும் அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர்கிட்ட they are responsible. And collective responsibilityயும் உண்டு. as a whole, as a team, as a councilor, இல்ல as a cabinet, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் உண்டு. And அவங்க பேசுறாங்க அப்படின்னா they have to voice it out as one voice. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு அவங்களுக்குள்ள சில வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. they have to voice it singular. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பார்த்திருப்போம் யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர், அதாவது ஒரு சபை சட்டமன்றம் தான் இருக்கும். ஸோ சில ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் தான் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கு, 2 சபைகளுமே இருக்கு. be it legislative assembly, legislative council, ரெண்டுமே இருக்கு. ஸோ அது எந்தெந்த ஸ்டேட்னு பார்த்தா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இவங்க. ஸோ லோவர் ஹவுஸ் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, represents the people, ஓகேங்களா, people of the state. ஓகே. அண்ட் அப்பர் ஹவுஸ் அதை வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்றோம், ரெப்ரசன்ட் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். யாரு அப்படின்னா டீச்சர்ஸ், கிராஜுவேட்ஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ், இவங்களெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அப்படின்னு பாக்குறப்ப நம்ம வந்து யூனிகேமரல் தான் இப்ப தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அக்கார்டிங் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 234 மெம்பர்ஸ். ஓகேங்களா? அண்ட் மினிஸ்டர்ஸ் வந்து லைக் 36 வரைக்கும் இருக்கலாம். தட் இஸ் 15% ஆஃப் 234 அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளுக்கு இப்ப 35 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இட் இஸ் மோர் ஆர் லெஸ் சேம். ஸோ ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு பாக்குறப்ப த ஸ்பீக்கர், ஓகேவா, சபாநாயகர் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு கீழே டெபியூட்டி ஸ்பீக்கரும் இருக்காரு. ஸோ அதை பத்தியும் நம்ம பார்த்துடலாம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு யார் எலெக்ட் பண்ணுவாங்க? ஸ்பீக்கர், டெபியூட்டி ஸ்பீக்கர். Speaker may be removed from office by a resolution of the assembly after giving 14 days prior notice. நம்ம எப்படி வந்து யூனியன் கவர்மெண்ட்ல ஸ்பீக்கர் பார்த்தோமோ ஜஸ்ட் சேம். ஸோ இது வந்து மெஜாரிட்டியால தான் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த ஓட்டிங் டைம்ல மெஜாரிட்டி மூலமா பாஸ் பண்ணி அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. அண்ட் the speaker does not vacate his office when the assembly is dissolved. ஒரு அசம்பிளி வந்து டிசால்வ் ஆகுறப்ப வந்து ஸ்பீக்கர் வந்து he cannot vacate his office. ஒரு நியூ அசம்பிளி ஃபார்ம் ஆகி ஒரு நியூ ஸ்பீக்கர் வந்திருப்பாங்க, he will vacate his office. அண்ட் சப்போஸ் வந்து அந்த ஸ்பீக்கரோட போஸ்ட் வேக்கண்டா இருக்கு அப்படின்னா டெபியூட்டி ஸ்பீக்கர் வந்து அவங்க ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாங்க. டெபியூட்டி ஸ்பீக்கர் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கருக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அவருக்கும் வந்து ஈக்விவேலன்ட் டியூட்டிஸ் உண்டு. இவரையும் வந்து அந்த அசம்பிளில தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு ஸ்பீக்கர் ஆப்சன்ஸா இருக்கிறப்ப இவர் வந்து அந்த ஒரு அசம்பிளியை வந்து ப்ரிசைட் பண்றாரு. அவ்வளவுதானே தவிர அவரோட பார்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் சிமிலர் டு த ஸ்பீக்கர். ஸ்பீக்கருக்கு கீழே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அண்ட் எனி மெம்பர் எக்ஸிஸ்டிங் இன் பேனல், அவங்களுக்கும் ஒரு கமிட்டி, ஒரு பேனல் இருக்கு. அதுல இருக்கிற மெம்பர்ஸ்ல இருந்து தான் வந்து ஸ்பீக்கரோ இல்ல டெபியூட்டி ஸ்பீக்கரோ வேக்கண்ட் அப்படின்னா கவர்னர் வந்து அவங்கள்ட்ட இருந்து அதுல இருந்து எனி ஆஃப் த மெம்பரை வந்து நீங்க ஸ்பீக்கரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதை பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்மளோட மக்களவை, the people who make the laws of the state government, okay, அவங்க தான் வந்து MLA, members of the legislative assembly அப்படின்னு சொல்றோம். They are chosen from different constituencies. வெவ்வேறு தொகுதிகள்ல இருந்து நம்ம சூஸ் பண்றோம். And for the election, ஒரு ஸ்டேட்டையே வந்து நம்ம இத்தனை தொகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லி பிரிக்கிறோம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடுவன்சிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒன் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடுவன்சி எவ்வளவு பேர் இருக்கலாம் அப்படின்னா 1 lakh people or even more இருக்கலாம். அண்ட் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி தான் அவங்க எம்எல்ஏவை சூஸ் பண்றாங்க. அண்ட் ஒரு எம்எல்ஏனா அட்லீஸ்ட் 25 years ஓல்டாவது இருக்கணும் டு கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து என்னன்னா இந்த விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிய விதான் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இட் இஸ் விதான் பரிஷத். இதுவும் வந்து ஒரு இன்டெகிரல் பார்ட் பிளே பண்ணுது. அண்ட் நம்ம பார்த்தோம் இப்ப அட் பிரசன்ட் வந்து ஒரு 6 states out of 28 தான் வந்து ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ், நம்ம ராஜ்யசபா மாதிரி இது ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ். இதை வந்து நம்ம கலைக்க முடியாது. அண்ட் எவ்ரி என்ன சொல்றது 6 years டேர்ம் பீரியட்ல வந்து 1/3 மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆவாங்க எவ்ரி 2 years. ஓகேவா? ஸோ 1/3 மெம்பர்ஸ் 2 years ஒன்ஸ் ரிட்டையர் ஆவாங்க. அண்ட் 6 years டேர்ம் உங்களோட பீரியட் வந்து கம்ப்ளீட் பீரியட் வந்து அண்ட் 30 years of ஏஜ் மினிமம் இருக்கணும். அண்ட் மென்டலி சவுண்டா இருக்கணும். அதாவது அவங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்கணும். தட் இஸ்
குட் சவுண்ட் மைண்ட் ஓகேங்களா. அண்ட் அவங்க நேம் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கும். எனி ஆஃப் த ஸ்டேட்ல அவங்களோட எலக்டோரல் ரோல்ல அவங்க நேம் வந்து கண்டிப்பா இருக்கணும். இட்ஸ் அ பேசிக் திங் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு பாக்குறப்ப நம்மளுக்குமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலமா 1937ல இருந்தே வந்து நம்மளுக்கு பைகேமரலா தான் இருந்தோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெண்டுமே இருந்துச்சு. பட் இப்ப தமிழ்நாடு வந்து ரீசெண்டா லைக் 1986ல தான் வந்து இந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட பீரியட்ல அவரு சிஎம் அந்த டைம்ல நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அபாலிஷ் ஆச்சு. தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷ்மெண்ட் பில் வந்து அந்த ஆகஸ்ட்ல பாஸ் பண்ணி அண்ட் ஃப்ரம் ஃபோர்ஸ் எப்பனா 1st November 1986. ஸோ தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷ்மெண்ட் ஆக்ட் 1986 மூலமா நம்ம இப்ப வந்து ஆஸ் ஆஃப் நவ் பிரசன்ட் நம்மளுக்கு யூனிகேமரலா தான் இருக்கும். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கும். ஸோ எலெக்ஷன் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு பார்த்தா 1/3 மெம்பர்ஸ் வந்து லோக்கல் பாடிஸ்ல இருந்து, 1/12 மெம்பர்ஸ் வந்து யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ் வருவாங்க, 1/12 மெம்பர்ஸ் வந்து கிராஜுவேட் டீச்சர்ஸ் வருவாங்க, 1/3 வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து எலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க, 1/6 வந்து கவர்னர் நாமினேட் பண்ணுவாரு, அது நம்ம பார்த்தோம். அண்ட் சேர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து லோவர் ஹவுஸ் அதாவது நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து ஸ்பீக்கர் இருக்காரோ, இங்க வந்து சேர்மேன் தான் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர். சேர்மேன் இல்லை அப்படின்னா டெபியூட்டி சேர்மேன் தான் வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில நடத்துவாரு. ஸோ அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பேசுறது வந்து ஆர்டிகல் 169. இதுதான் வந்து 168 அண்ட் 169 நம்ம ரொம்ப டீடைல்டா பார்க்கணும்னா ஆர்டிகல் 168, 169 ரெண்டுமே வந்து கிரியேஷன் அண்ட் அபாலிஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதை பத்தி பேசுறது ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ரைட் இருக்கு டு கிரியேட் ஆர் அபாலிஷ் ஓகேங்களா. ஸோ ரெசல்யூஷன் வந்து அந்த கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரே வந்து பாஸ் பண்ணும். ஸ்டேட் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணுது அப்படின்னா பார்லிமெண்ட் அந்த சிம்பிள் மெஜாரிட்டியில வந்து அந்த ஃபைனல் அபாலிஷ்மெண்ட் கூட அவங்க வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. பட் அந்த ரைட் வந்து மெயின் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த ரைட் இருக்கு ஓகேங்களா. அபாலிஷ் பண்றாங்க அப்படின்னா ரெசல்யூஷன் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணி ஸ்பெஷல் மெஜாரிட்டியில, பார்லிமெண்ட் சிம்பிள் மெஜாரிட்டியில அதை சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஸ்டேட் கேபினெட் சின்ஸ் வி சா அபவுட் கவர்னர், சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கர், டெபியூட்டி ஸ்பீக்கர் பத்தி லைட்டா பார்த்தோம் நம்ம. அண்ட் ஸ்டேட் கேபினெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ்ங்கிற ஒரு போர்ட்ஃபோலியோக்கு கீழே வருவாங்க. மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க, டெபியூட்டி மினிஸ்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் வந்து ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருப்பாங்க. சீனியர் மோஸ்ட் மெம்பர்ஸ் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ட்ஃபோலியோஸ் ஹோல்ட் பண்றவங்க. ஸோ அவங்க தான் வந்து ப்ராமினன்ட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் அஃப்கோர்ஸ் அதை ஈக்குவல் போஸ்ட் எல்லாமே தான். பட் அவங்க வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் கேடர். இந்த சென்ஸ் அந்த போஸ்ட்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான போஸ்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்களை எல்லாரையுமே ஹெட் பண்றது வந்து சீஃப் மினிஸ்டர் தான். Cabinet takes the decisions on behalf of the Council of Ministers, and so all the ministers are bound by the decisions of the cabinet. So cabinet headed by the chief minister அப்படிங்கறத ஒரு ரைட் டேர்ம். ஸோ அவங்க தான் வந்து எல்லா டிசிஷன்ஸும் வந்து மேக் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் பத்தி நம்ம நல்ல டீடைல்டா பார்த்தோம். இன்னும் ஒரு 4 to 5 வீடியோஸ் இருக்கு ஓகேங்களா. லைக் we are going to complete polity. அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட்ல நம்ம போயிடுவோம். ஸோ நீங்க யாரும் வந்து லைக் இந்த வீடியோஸ்லாம் எதுவும் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா we have created a playlist ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பாலிட்டி சமச்சீர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டி போட்டு நம்பரிங் பண்ணி இருக்கு. ஸோ யூ கேன் see the playlist. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களை மாதிரியான ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் எவ்ரிடே ரெகுலர்லி நாங்க வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது எல்லாமே வந்து இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து நம்மளோட சமச்சீர் புக்ஸ்ல இருந்து எடுக்கிற கண்டென்ட் அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் டு யூ எனிவே பி இட் ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து யூ கேன் யூஸ் இட் ஜஸ்ட் டெய்லி இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் பண்றதுனால இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி லேர்னிங் ஆல் ஆஃப் யூ.